உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி, நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏன் நீ சாமி கும்பிட மாட்டியா? அப்படி இல்ல, யாராவது பார்த்து மாமாவுக்கு தெரிஞ்சா எதுக்கு வீணா பிரச்சனை. நீ போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நீ உள்ள வா. வா. ஓம் சமர்ப்பயாமே. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு பண்ணிட்டுமா? நன்னா பண்ணிடுறேன். ஓம் மகாலட்சுமியே நமக, கார்த்தியாயனி பைரவி நமக. எங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாகணும். கதிர் நல்லவன் தான், ஆனா என்னால அவன் கூட சேர்ந்து வாழ முடியுமான்னு தெரியல. ஒண்ணு எங்களை நீ சேர்த்துவே, இல்லனா அவனுக்காவது ஒரு நல்ல லைஃப் கொடு. இது சாமிக்கு சாத்தன மாலை. 2 பேரும் மாத்திக்கோங்க. இந்தாங்க மாலையை வாங்கிக்கோங்க. இந்தாங்கோ, நன்னா இருங்கோ. தபார் ராஜே, சொல்லுங்கய்யா. அவன் கோயிலுக்கு போயிருக்கான். சரிங்கய்யா. இந்த பக்கமா தான் வருவான். சரிங்கய்யா. அவன் வந்ததுமே அவனோட கைய காலெல்லாம் அடிச்சு உடைச்சு விட்டுறணும். நீங்களா போய் வம்ப வளங்க. ஏதாவது சொன்னானா அடிச்சு மூஞ்ச உடைங்க. கண்டிப்பா. புரிஞ்சுது. ஆளு வந்ததுமே கரெக்டா முடிச்சிடணும். இவன் தான். பாத்துட்டீங்களா? எந்த காரணத்தை கொண்டு ஆளை மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைங்கய்யா. சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாது. பழையபடி பொள்ளாச்சிக்கு போயிருங்க. உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கரெக்டா வந்து சேர்ந்துரும். பாத்துக்கோங்க. இந்தாங்கோ. நன்னா இருங்கோ. சரிங்க. போலாமா? ஹலோ, பார்த்து வர மாட்டீங்களா? டேய், நீ பார்த்து வர மாட்டியாடா? ஹலோ, நான் மரியாதை தானே பேசிட்டு இருக்கேன். மரியாதையா பேசுங்க. டேய், பொம்பளை பின்னாடி உட்காந்தா கண்ணு மண்ணு தெரியாதா? ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டியா? எங்கேயோ பார்த்துட்டு வண்டியை கொண்டாந்து விடுவியா? அப்படியே நிக்கிற. ஹலோ, ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டுக்கு இடிச்சு போற. ஏய், என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? என்ன வேணா அடிச்சாங்க? வழியில நின்னா இடிக்கதான் செய்வாங்க. நீ வந்து இடிச்சுட்டு திமிரா பேசிட்டு இருக்க. கதிர், பரவாயில்ல விடு, நம்ம போலாம். போலாம் வா. ஒண்ணுடுவா. அதான் பொண்ணே சொல்லிருச்சுல்ல, அப்புறம் என்ன? இடிச்சா பரவாயில்லையாண்டா? அப்படியா? நம்ம இடிச்சு பார்க்கலாமா? இடிக்கலாம். கதிர், என்னாச்சு கதிர்? கதிர், ரொம்ப வலிக்குதா? சொல்லு. என்னையவே அடிக்கிறியா? ஐயோ. ஏய், அறவனா.
மெதுவா மெதுவா போமா போமா நீ போமா ரொம்ப நன்றிங்க. பத்திரமா பத்திரமா சீக்கிரம் போங்க. எவனோ வந்து தகராறு பண்றானுங்க. டாக்டர், அவருக்கு நீங்க இவருக்கு யாருமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? இவரை நீங்க தானே கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க. நான் அவரோட ஒய்ஃப். எதுக்குமா இவ்ளோ யோசிக்கிறீங்க? உங்க ஹஸ்பண்ட்க்கு கையில ஃபிராக்சர் ஆயிருக்கு. இவரை ஒரு வாரத்துக்கு கை கால் அசைக்காத மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். நான் அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்க. சரிங்க சார். என்னாச்சு? எதுக்கு இங்கே நிறுத்த சொன்ன? நீ முன்னாடி வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். ஏன்? உன்னால நடக்க கூட முடியாது. நீ எப்படி தனியா வருவ? வா, நம்ம ஒண்ணாவே போலாம். இல்ல, அப்புறம் நீ என் கூட வந்தது வீட்டுல தெரியும், மாமா கோவப்படுவாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன். வா, நம்ம ஒண்ணாவே போலாம். ம்ஹும். நான் சொல்றத கேளு. அப்புறம் நடந்த விஷயம் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனையாகும். அப்புறம் மாமாவும் ஒன்னதான் திட்டுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீ போ. இல்ல நான் அப்புறம் கதிர், வரேன். நீ எப்படி தனியா? நான் வந்துருவேன், நீ போ. ம். போ, நான் வரேன். டேய் கதிரு, டேய் என்னாச்சுடா? டேய் 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 கதிரு, என்னடா என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல, பாத்து பாத்து மெதுவா மெதுவா. ஒண்ணு இல்ல. என்னடா கையில கட்டெல்லாம் போட்டிருக்க? சரி வா, கை தாங்கள கூட்டு போறவா. பாத்து மெதுவா வா, பாத்து. என்னடா இப்படி வந்திருக்க? ஒண்ணு இல்ல, விடுங்க. பாத்து மெதுவா வா, மெதுவா. ஜாக்கிரதை. பாத்துடா, மெதுவா. டேய், என்னடா கதிரு கையில கட்டு போட்டிருக்க? என்னாச்சு? பாரேன். பைக்ல இருந்து விழுந்துட்டேன் மாமா. ஐயோ, என்னடா நீ பார்த்து வண்டி ஓட்டுறது இல்லையா? இவனை பார்த்தா வண்டியில இருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியலையே. எங்கேயோ போயிட்டு யார்கிட்டயோ பிரச்சனை பண்ணிட்டு நல்லா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அவனே கையில அடிபட்டு வந்திருக்கான். ஏங்க, வண்டியில இருந்து கீழே விழுந்தா இப்படியே அடிபடும்? இவன் ஏதோ எங்கேயோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான். இவனால ஏதாவது ஒரு அவமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏய், இப்ப என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.